ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் நம்ம மகிழ் திருமேனி ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவான ஒரு செம்மையான இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல நம்ம விடாமுயற்சி படத்தை பத்தி செம்மையா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கும்போது நெகட்டிவ் ரிவ்யூ விட பாசிட்டிவ் ரிவ்யூ அதிகமாவே இருக்கு. நெகட்டிவ் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ இந்த படத்தை ஏத்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அண்ட் இதுல ரொம்பவே மெயினான விஷயம், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்ச பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸால அஜித் சார் ரொம்பவே ஹாப்பி. அண்ட் ப்ரொடியூசர் தமிழ்குமரன் ரொம்ப ஹாப்பி. அண்ட் சுபாஸ்கரன் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நானும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இதை விட வேற என்ன வேணும்? விடாமுயற்சி படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அஜித் சார் இந்த படத்து மூலமா ரொம்ப ஹாப்பியா இருக்காருன்றது தான் இங்க செம்மையான விஷயமே. அண்ட் நம்ம ஏகே ரசிகர்களா இருக்கட்டும், அண்ட் நியூட்ரல் ஆடியன்ஸா இருக்கட்டும், அண்ட் எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மகிழ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு, அதுதான் உண்மை. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட உண்மையான பாக்ஸ் ஆபீஸை ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு அது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல த்ரிஷா அவர்கள்ட்ட நான் அந்த டயலாக் சொல்லவே இல்லை, அர்ஜுன் சாரி அப்படின்றது. பட் த்ரிஷா மேமே சொன்னப்ப அதுக்கு அஜித் சார் சடனா செம்மையான ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது ரொம்பவே பெருசா பேசப்பட்டிருக்கு. பட் நான் அதை ஸ்கிரிப்ட்ல எழுதவே இல்லை. ஸோ ரொம்பவே அது செம்ம அழகான மொமெண்டா இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகிழ் திருமேனி இந்த படத்து மூலமா அஜித் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இவரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.